நீங்கள் மதிக்கப்படாத இடங்கள், உங்கள் மீது தூக்கி எறிந்த வார்த்தைகள், நீ எல்லாம் எங்க இதை செஞ்சிட போற அப்படின்னு சொன்ன மனிதர்கள், இவங்கெல்லாம் தந்தது காயங்கள் அல்ல, உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள். ஒரு மண் பானை செய்யற குயவன் ஒரு அழகான ஜாடியா பண்ணிட்டு இருந்தானா. களிமண்ணை எடுத்து குழைத்து காலால் மிதித்து சக்கரத்தில் வைத்து சுற்றி அடுப்புல வைத்து சுட்டுட்டு இருந்தானா. அந்த வழியாக வந்த வழிபோக்கன் அந்த ஜாடியிலும் கேட்டானா, இவ்வளவு பாடுபடுறியே, உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னானா. அப்படி என்ன சொல்லிச்சு தெரியுமா? காலால் மிதிக்கும் பொழுது வலிக்கத்தான் செஞ்சது, சக்கரத்துல வச்சு சுற்றும் பொழுது தலையே சுற்றிச்சு, அடுப்புல வச்சு சுடும் பொழுது செத்தே போவேன் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இத்தனை கட்டங்களை நான் தாண்டி வரலன்னா ஒரு சாதாரண மண் தரையில தான் இருந்திருப்பேன். இத்தனை கட்டங்களை தாண்டினால தான் கலைப்படைப்பா அனைவரும் மதிக்கப்படுற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதுலயும் அர்த்தம் இருக்கு. இந்த சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே ஒரு காணொலி இருக்கு, அது தோத்து போனவங்க பார்க்கக்கூடிய காணொலி இல்லை, வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கக்கூடிய காணொலி. அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்து